டாப் 10 தேசம் சர்வதேசம் பகுதியில் செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக பக்ரீத் பண்டிகையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் மணிகண்ட பிரபுவும் திருச்சியிலிருந்து செய்தியாளர் சார்லஸும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் திருச்சி செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், பக்ரீத் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில ஈடுபட்டு இருக்காங்க. இதற்காக என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, என்ன விவரம்? ஆனந்தி, மிக முக்கியமாக திருச்சியை பொறுத்தவரை மொத்தம் 122 இடங்கள்ல இந்த பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இந்த தியாக திருநாளுக்காக அவர்கள் காவல்துறையின் மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்காங்க. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனந்தி, மிக முக்கியமாக நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானம். இதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி அவர்கள் தியாக திருநாள் அந்த பக்ரீத்தில் அவர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை தான் காண முடிகிறது. பெண்களும் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக திருச்சி மாநகரில் 122 இடங்களில் 97 திறந்தவெளி பகுதிகளிலும் மைதானங்களிலும் 25க்கும் மேற்பட்ட உள்ள அரங்குகளிலும் இன்று அந்த தியாக திருநாள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதற்காக அவர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வராங்க. இதற்காக திருச்சி மாநகர காவல் ஆணையர் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க. அதற்கான பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டு வராங்க. இரவு முழுவதும் காவல்துறையினர் ரோந்து செய்து அவர்கள் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி அமைதியாக இந்த சிறப்பு தொழுகை நடைபெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வராங்க. தியாக திருநாளான பக்ரீத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு இன்று அவர்கள் கொடுத்து, அதாவது இஸ்லாமியர்கள் மற்றவர்களுக்கு அவர்களால் முடிந்த உதவிகளை செய்தும் மற்றவர்களுக்காக இன்று அவர்கள் இந்த திருநாளை கொண்டாடுவதாக அவர்கள் மிக முக்கியமாக கொண்டாடி வராங்க. இந்நிலையில் அவர்கள் நாடு மிகவும் அமைதியாக இருக்கவும், மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்கவும் இந்த தியாக திருநாளில் நாம் தொடர்ந்து அதற்கான உறுதிமொழி ஏற்போம், ஒற்றுமையாக இருப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்து இந்த பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம காண முடியும். தொடர்ந்து இந்த காட்சி அவர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு அவர்கள் அமர்ந்து இந்த தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வராங்க. மிக முக்கியமாக இந்த பக்ரீத் பண்டிகையில் இஸ்லாமியர்கள் ஒரு கட்டித்தலையும் அவர்கள் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டும் தங்களது உற்சாகத்தையும் வெளிப்படுத்தி வராங்க. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சார்லஸ். தொடர்ந்து மதுரை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் பேசலாம். மணிகண்ட பிரபு, திருச்சியை போல மதுரையிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஒன்றாக இணைந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கிருக்கும் கூடுதல் விவரம் என்ன? ஆனந்தி, பக்ரீத் பண்டிகையொட்டி மதுரையில் உள்ள திடல்களில் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களின் மிக முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக கருதப்படுவது இந்த பக்ரீத் பண்டிகை. தியாக திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளில் அதிகாலையிலேயே இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை பொறுத்தமட்டில் மாநகர் பகுதிகளில் 20 இடங்கள், அதே போல புறநகர் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்கள் என 30க்கும் மேற்பட்ட திடல்கள், அதே போல உள்ளரங்கங்கள் என பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி என்பது மதுரை தமுக்க மைதானம் பகுதி. இந்த பகுதியில் உள்ள சாலையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அதிகாலையில் ஒன்றிணைந்து தற்போது சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தற்போது இஸ்லாமிய பேச்சாளர் பக்ரீத் பண்டிகையினுடைய நன்மைகள் குறித்தும் இஸ்லாமியர்களினுடைய கடமைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்து வருகிறார்கள். ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி இன்றைய தினத்தை பக்ரீத் பெருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கும் தங்களுடைய உறவுகளுக்கும் குடும்பத்தினருக்கும் இறைச்சிகளையும் உணவுகளையும் பகிர்ந்தளித்து இந்த தியாக திருநாளை கொண்டாடுவதற்கான மகிழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர், குழந்தைகள், பெண்கள், இஸ்லாமியர்கள் என ஒருவருக்கொருவர் புத்தாடைகளை அணிந்து இந்த நாளை மிகச் சிறப்பாக பக்ரீத் பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள். இதற்காக காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இதே போல மதுரையின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பக்ரீத் பெருநாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் என்பது பாதுகாப்பாகவும் மிக நேர்த்தியாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு.